அதனாலதான் பிரம்மாவை சிருஷ்டிக்கும் போது இந்த ஸ்லோகம் என்ன சொல்றது, அஸ்மின் பராத்மன். இப்போ நனு பாத்ம கல்பே, அந்த கல்பத்துக்கே பத்ம கல்பம்னு பேர். துவம் இத்தம் உத்தாபித பத்மயோனிஹி, அதிலிருந்து தோன்றிய தாமரையில் வீட்டிருக்கக்கூடிய பிரம்மா. அப்படின்னா இந்த ஷேட்டிலிருந்து ஒரு தாமரை முளைத்து விட்டது. அப்படின்னா இந்த டிஃபெக்டிவ் செல்ஸ் எல்லாம் ஒரு பர்சன்ல சேர்ந்து டியூமர் காஸ் பண்ணும்போது ஒரு புது லைஃப் வரா மாதிரி ஒரு தாமரை பூக்கும். அனந்த பூமா மமரோக ராசிம் நிருந்தி வாதாலய வாசவிஷ்ணு. எப்படி சேட்டிலிருந்து ஒரு தாமரை விளைந்து சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மா பிறந்தானோ, டிஃபெக்டிவ் செல்ஸ் அபாப்டாசிஸ் அடையாத போது இந்த செல்லுக்கு நடுவிலிருந்து ஒரு புது லைஃப் உருவாகி இந்த உயிர் தழைக்கட்டும்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதனால்தான் பெரியவா இதை கேன்சருக்கு எடுத்து சொல்லியிருக்கணும்.